Assalamualaikum friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆட்டுக்கால் பாயா. இடியாப்பம் பராட்டா கூட செம்ம காம்பினேஷன் இது. வாங்க எப்படி ரெசிபி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆட்டுக்கால் சேர்த்துக்கிறோம். மிளகு அரை டீஸ்பூன், கிராம்பு 3, ஏலக்காய் 3, பட்டை 2, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே வதக்காமல் சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். தண்ணி 1 லிட்டர் அளவு சேர்க்கலாம். இல்லை கால் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் இன்னும் ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்து வேக விடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. குக்கரில் 10 விசில் விட்டுக்கலாம் ஆட்டுக்காலை, அப்போ தான் நல்லா வேகும். இப்போது தேங்காய் மசாலாவுக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கலாம். பாதாம் ஒரு 5 பாதாம், முந்திரி பருப்பு ஒரு 8 போல் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் தேங்காவை. தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லை கீ ஆட் பண்ணிக்கலாம். பட்டை 3, கிராம்பு 3, ஏலக்காய் 3, பேலீஃப் 1. நல்லா வெடிக்கட்டும், அப்போ தான் நல்ல வாசனை வரும். பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. வெங்காயம் பாதி ஃப்ரை ஆனால் போதும். பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவை. உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்க்காதீங்க, பாயா வெள்ளையாக தான் இருக்கணும். காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக புதினா மல்லியும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டையும் உடனே ஆட் பண்ணிடலாம். பாயா எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வைங்க. அவ்வளவுதான், சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.